அண்மைச் செய்தி. எரிசக்தி துறையில் 1,37,000 கோடி அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையானது தற்போது நிறைவடைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜா, செய்தி குறித்த முழுவதும். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று சென்னையில் தொடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். தமிழக அரசினுடைய பங்குதாரராக இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். பல்வேறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த 2030ஆம் ஆண்டிற்குள் மொத்தமாக 1,00,000 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார உற்பத்தி எதிர்பார்ப்பதாக கூட முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதாவது எரிசக்தி துறையில் மட்டும் 1,37,000 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்போது நிறைவடைந்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலமாக 18,420 மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக தமிழகத்திற்கு கிடைக்கும் என மின்துறையினுடைய உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒப்பந்தம் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதாவது மொத்தமாக நேற்று தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா பேசும்போது 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் இந்த மாநாட்டில் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது எரிசக்தி துறையில் மட்டும் 1,37,000 கோடி ரூபாய் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நிறைவேறி நாளைக்குள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகப்பட உள்ளது. இதன் மூலம் தமிழகத்திற்கு கூடுதலாக 18,420 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படும். விவரங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.